இன்னைக்கு நாம ஒரு நெய்வா ஒரு லோன் அப்ளிகேஷன் பத்தி பார்க்க போறோம். இந்த ஒரு லோன் அப்ளிகேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுல எவ்வளவு உங்களுக்கு எலிஜிபிள் கிடைக்கும், ஸோ கட்டக்கூடிய டைம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற ஃபர்ஸ்டே நான் சொல்லிடுறேன். ஏன்னா நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு கடைசியில் இவ்வளவு தானே அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க கூடாது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிடுறேன். எனக்கு மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 25,000 வரைக்கும் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 25,000 நான் ஃபுல் அமௌண்ட் நான் லோன் எடுத்தாலுமே அதிகபட்சமாக கட்டக்கூடிய டைம் ஒரு 40 நாள் தான் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம எவ்வளோ அமௌண்ட் நம்ம எடுத்தாலும் சரி, அதை மினிமம் 7 நாள்லேருந்து 40 நாளைக்குள்ள நம்ம கட்டி முடிக்கிற மாதிரி டியூரேஷன் நம்மளாம் செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஃபர்தராக இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒருவேளை என்னால் எடுத்து ஒரு மாதத்துக்குள்ள மறுபடியும் கட்ட முடியும் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த ஒரு வீடியோ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நிறைய கிவ்வேஸ் கொடுத்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 752 சப்ஸ்கிரைபரை இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ ஒன்ஸ் நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண உடனே ஒரு பிக்கெஸ்ட் கிவ்வே கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எல்லா வீடியோக்குமே நான் கிவ்வே நான் சொல்லியிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா கிவ்வே அந்த ரீச் பண்ணுற லிமிட்டை நீங்கள் தொட்டுட்டீங்க. மஸ்ட் எல்லாருமே ப்ரைஸை வின் பண்ணுங்க. ஒன்ஸ் நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண உடனே நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு பிக்கெஸ்ட் கிவ்வே தரப்போகிறேன். டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் உங்களுக்கு நிறைய கிவ்வேஸ் கொடுக்க முடியும். ஸோ இது என்னோட சொந்த அமௌண்ட்டை தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறது கிடையாது. எனக்கு யூடியூப்ல இருந்து வரக்கூடிய பணத்தை அப்படியே என்னோட சப்ஸ்கிரைபரான உங்களுக்கு நான் தரப்போகிறேன். ஸோ அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்தை என்னால் ரீச் பண்ண முடியும். ஸோ நம்ம அவங்க கொடுக்குற காசை நான் அப்படியே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே நம்ம பிரித்து கொடுக்க போகிறேன். அதனால் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டில் நீங்கள் தான் பெனிஃபிட் அடைய போகிறீங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட் வரப்போகுது, அதை நான் எத்தனை பேருக்கு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத லைவாகவே எந்த ஒரு இது இல்லாமல் லைவாக ரிப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ மஸ்ட் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோடனே உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்பாங்க. மொபைல் நம்பரை ஃபில் பண்ணிவிட்டு கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்குது, அதை டிக் பண்ணிவிட்டு ஓடிபி கிளிக் பண்ணி அப்படின்னா ஒரு 4 டிஜிட் ஓடிபி உங்களுடைய மொபைல் நம்பருக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிசீவ் ஆகிடும். ஸோ அந்த ஓடிபி அந்த பாக்ஸில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு கீழே வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ண உடனே உங்களுக்கு டைரெக்டாக ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10லேருந்து 15 நிமிஷம் தான் ஆகும். அதுக்குள்ளேயே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இது அப்ளை பண்ணுற ப்ராசஸும் ரொம்பவே சுலபம் தான், ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு ஆப்ஷனை டச் பண்ணுங்கள். அந்த ஒரு ஆப்ஷன் டச் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 ஸ்டெப்பு தான் கொடுத்துருப்பாங்க. 5 ஸ்டெப்பு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேன் கார்டு வெரிஃபிகேஷன், பேசிக் இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஃபஸ்ட் நம்ம இருக்க பேன் கார்டு வெரிஃபிகேஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு பாக்ஸில் உங்களுடைய பேன் கார்டு நம்பர் அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ என்னோட பேன் கார்டு நம்பரை ஃபில் பண்ணிட்டேன். கீழே கண்டினியூ அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ மறுபடியும் ஒரு வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. வெரிஃபை பண்ணிக்கிட்டேன். இப்போ கன்ஃபார்ம் அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கிறேன். நம்ம பேன் கார்டு டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ரெண்டாவது இருக்கக்கூடிய பேசிக் இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய நேம் ஆட்டோமேட்டிக்காக அந்த பேன் கார்டு டீட்டெயில்ஸை ஃபில் பண்ண உடனே வந்துருச்சு. ரெண்டாவது மேலா ஃபீமேலாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் சிங்கிளா இல்லை மெரிடா அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் மெரிடா இருந்துச்சு அப்படின்னா ஒய்ஃப் நேம் கேட்பாங்க. ஸோ ஒய்ஃபோட நேம் ஃபில் பண்ணிட்டு கீழே உங்களுடைய பர்சனல் இமெயில் ஐடி கேட்குறாங்க. ஸோ உங்களோட இமெயில் ஐடி ஃபில் பண்ணிட்டு அது கீழே இருக்க கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டாவது நம்மளுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வெரிஃபை பண்ண கேட்குறாங்க. ஸோ 3 லைன் அப்போ அந்த அட்ரஸ் ஃபில் பண்ண கேட்டிருக்காங்க. ஸோ 3 லைன்லையுமே உங்களுடைய அட்ரஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய டோர் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது நீங்கள் இருக்க அந்த ஊரோட நேம் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் இருக்க சிட்டியோட நேம் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து உங்களுடைய பின்கோட் நம்பர் கேட்குறாங்க. ஸோ உங்களுடைய பின்கோட் நம்பர் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்னோட பின்கோட் நம்பர் என்டர் பண்ணிட்டேன். ஆட்டோமேட்டிக்காக என்னோட ஸ்டேட்டு சிட்டி எல்லாமே செலக்ட் ஆயிடுச்சு. அதுக்கு ரெசிடென்ட் டைப் கேட்குறாங்க. ஸோ அதுவும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இன்கம் டீட்டெயில்ஸ் வெரிஃபை பண்ணுறது கேட்குறாங்க. ஸோ நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நான் செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது உங்களுடைய மந்த்லி இன்கம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ நான் ஒரு 28,000 அப்படிங்கிற மாதிரி என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மந்த்லி எவ்வளோ இஎம்ஐ அதர் இஎம்ஐஸ் எதுவும் கட்டுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2,000 கிளிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட சேலரி எப்போ எந்த டேட்டில் உங்களை அக்கௌண்ட் கிரெடிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அந்த டேட்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ கடைசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய அமௌண்ட் எதில் ரிசீவ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நான் பேங்க் வந்து செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட செல்ஃபி எடுத்து வந்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய செல்ஃபி வந்து எடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஓவரால் எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் வந்து அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து கடைசியாக ஒரு டைம் வந்து வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கீழே வந்து செக் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் வந்து டச் பண்ணுங்கள். ஓகே, ஃபைனலாக நமக்கு லோன் அமௌண்ட் எவ்வளோ எலிஜிபிள் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. மினிமம் 5000லேருந்து மேக்ஸிமம் வந்து 12000 வரைக்கும் வந்து எடுத்துக்கலாம். நான் முன்னாடியே சொன்னது போல் டியூரேஷன் டைம் வந்து 7 நாள்லேருந்து 40 நாளைக்குள்ள தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம அந்த டியூரேஷன் டைம் வந்து நம்ம பர்டிகுலர் செலக்ட் பண்ணி எத்தனை நாளில் கட்ட போகிறோம் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட 1% அப்படிங்கிற மாதிரி வந்து போடுறாங்க. ஸோ அது மட்டும் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 10% அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு கம்ஃபர்டபுளான இல்லாத ஒரு லோன் தான். பட் வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு வந்து தேவைப்படுறவங்க வந்து எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டை வந்து அவங்க சொன்ன டேட்டுக்குள்ளார வந்து கட்டி முடிச்சிருங்க. ஒருவேளை உங்களால் வந்து கட்டி முடிக்க முடியலை அப்படின்னா தயவு செஞ்சு லோன் எடுக்க வேண்டாம், ஆப்பை கூட வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு